இந்த தர்மகர்த்தா தேர்தல்ல முழு வாக்கையும் பெற்று டாக்டர் பரணி ஜெயிச்சிருக்காங்க. பரணி 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 எல்லாரும் ஜெயிலுக்கு போக தயாராயிக்கணும். பரணி பரணி தர்மகர்த்தா பரணி தர்மகர்த்தா பரணி தர்மகர்த்தா பரணி. என்னாச்சு? இல்லை, உனக்கு ஏதாவது குரல் கேட்டுச்சா? இல்லையப்பா, எதுவும் கேட்கலையே. எல்லாரும் சைலண்டா தானே இருக்கோம். பா, கார்ல இருப்பா. எனக்கு கேட்குதில்ல, எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. சாகத வரைக்கும் என்னைய விடாது போல இருக்குல்லே. அத்தை, என்னாச்சு? யாரு கண்டா? அந்த ஆள் ஒரு கோட்டி பிடிச்சவரு, இஷ்டத்துக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. என்னத்த இது? நிக்குதாவோ நடக்குதாவோ? என்ன நடக்குது? நான் வேணா போய் கேட்டாரவா? ஏய் அடியே, சித்த வாயை முடிக்கிட்டு வரமாட்ட. நீ ஏதாவது பேசுனேன்னு வெயி, இருக்கிற கோவத்துக்கு அப்பனும் மௌனமா சேர்ந்து உன் குறவழிய கடிச்சு துப்பிடுவாங்க. அவங்க குறவழிய அவங்க கடிச்சுக்காம இருக்கிறதே பெரிய ஆச்சரியம் தாமா. இம்பிட்டு பிளான் பண்ணி பிள்ளைகள் எல்லாம் கடத்தி பாம்பு வச்சு மிரட்டி இவ்வளோ செஞ்சு தோத்து போயிருக்காங்களே, சான்ஸே இல்லை. அவங்க 2 பேரும் வாய் திறந்து பேச 2 வாரம் ஆகுமா? எல்லாரும் பாக்குறாங்க. ஒண்ணு நட, இல்ல கார்ல ஏறு. இல்லே, உனக்கு கேட்கலையாலே? கேட்கலப்பா. சரி, வா. மாமா, முதல் ஸ்வீட் உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. நம்ம வெற்றிய இனி போட ஆரம்பிப்போம். ஏத்தா, நானாத்தான் உழைச்சேன். வம்பாடு பட்டு பல சதியெல்லாம் முறியடிச்சு இந்த வெற்றியை உனக்கு வாங்கி கொடுத்ததே உன் புருஷன் சம்முவான். அவனுக்கு முதல்ல கொடு. அப்பா, அண்ணனுக்கு முன்னாடியே நான் தான் மைனிக்காக நிறைய இடத்துல போய் ஓட்டு கேட்டேன். எனக்கு இல்லையா? எட்டி எல்லாருக்கும் இருக்குட்டி. 1 கிலோ ஸ்வீட்டையும் ஒத்தையாவ திங்க போகுதாவ? அலையாம இருக்க மாட்டியா? ஆனாலும் ஸ்வீட் மாதிரி வருமா? மைனி, ஸ்வீட் எனக்கு தான். வீரா, அவ சின்ன புள்ள, கிடைக்கலன்னா சின்ன வாழா. அண்ணே பரணி, முதல் ஸ்வீட் அவளுக்கே கொடுலாம். சொன்னாலும் சொல்லலனாலும் அவளுக்கு தான் முதல் ஸ்வீட். இந்தா. மைனி, முதல்ல நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிடுதேன். மாமா, எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. இந்த அடி பரணி, அண்ணனுக்கு இப்பயாச்சும் கொடுட்டி. நான் மாட்டேன்னு சார் தான் தங்கச்சிங்களுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. காட்டு. பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே.
கடைசியா நான் ஒருத்தி மிச்சம் இருக்கேன். உங்க ரொமான்ஸ்ல என்னையும் மறந்துடாத. நிச்சயம் இருக்குடி உனக்கு. மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்வீட்டும் உனக்கு தான். இந்தா, என்ஜாய். எனக்கு தான். அண்ணே, யாரோ நம்ம வீட்ல ஆணி அடிக்கிற சத்தம் கேக்குது. ஏம்ல எல்லாம் நம்ம ஆளுங்க தான் வெளில நிக்கானுவ. நீ ஒன்றும் பயப்படாத. இல்ல வீரா, கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துட்டு வாழ, அவங்களுக்கும் கொடுப்போம். ஓகே, என்னையா நடக்குதுங்க? எல்லாம் நல்லதுதான் நடக்குது டாக்டர்மா. நீங்க கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. அண்ணே, சூப்பர்ண்ணே, நல்லா இருக்கு. செம்ம. இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. பக்காவா இருக்கு. என்னங்க இதெல்லாம்? இந்த பெருமை எல்லாம் தேவையா? மத்தவங்க தான் நம்மள தர்மகர்த்தா பிரசிடென்ட் எல்லாம் சொல்லணும். நாமளே இப்படி போட்டுக்கிட்டோம்னா உங்களை யார் வேணாலும் தர்மகர்த்தான்னு கூப்பிடலாம். ஆனா இதுதான் தர்மகர்த்தா வீடு, இதுதான் பிரசிடென்ட் சார்வால் வீடுன்னு தெரிய வேணாமா? அதனாலதான் இந்த ஏற்பாடு. அது மட்டும் இல்ல டாக்டர்மா, உங்க அப்பாரு இந்த வீட்டை தாண்டறப்பெல்லாம் இதுதான் பிரசிடென்ட் வீடு, இதுதான் தர்மகர்த்தா வீடுன்னு அவருக்கு தெரியணும்ல. சரிதானே சண்முகம்? ஓ, நீங்க பேசுறத வச்சு பார்த்தா எல்லாம் உங்க பிரசிடென்ட்டோட ஐடியா தான் போல இருக்கு. என்னடா, நீதான் இவங்களுக்கு ஐடியா கொடுத்தியா? இல்லை, என்னதுக்கு திடீர்னு மலையேறுத? இல்ல நல்லா தானே போயிட்டு இருக்கு. நல்லதுதான்டா நடந்திருக்கு. ஆனா எல்லாமே உன்னோட முயற்சியால் தான் நடந்திருக்கு. சௌந்தர பாண்டி தோத்து போயிட்டாரு. ஆனாலும் அவர் கொஞ்சம் ஆட்டமா ஆடினாரு. இப்ப அதுக்கு சௌந்தர பாண்டிக்கு கூடிய சீக்கிரம் நேரம் குறிக்கணும். அந்த ஆளை எவ்வளவு சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும். ஏலே, இப்ப எதுக்கு இம்பிட்டு அவசரப்படுத? அந்த ஆளு வெளியே இருக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த ஆளுக்கு கிடைக்கிற போனஸ். இனி அந்த ஆளு ஜெயில மட்டும்தான் இருக்கணும். அதுக்கான ஏற்பாட்டை பார்க்கணும் சண்முகம். ஏலே, இருல இரு. இல்ல, இப்பதானே ஜெயிச்சிருக்க. அப்புறம் பதவி பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் நீ பதவி ஏத்துக்கிடுன, அப்புறம் அதிகாரம் கைக்கு வரன, இவ்வளவு இருக்கலாம். பொறுமையா பண்ணுவா. அதுக்குள்ள எதுக்கு நீ மிளகா கடிச்ச மாதிரி விறுவிறுவிறுங்க? கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல சண்முகம், இப்பதான் உள்ள இருக்கிற நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. சீக்கிரமா அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய். என்னத்த உள்ள நுழைஞ்சது ஆட்டமா ஆடுவார்னு பார்த்தா இப்படி அமைதியா நடக்காரு. கேட்டி, பொச காத்து வீசறதுக்கு முன்னாடி உலகமே அமைதியா இருக்குமா? ஓ. அந்த அமைதி தாண்டி இது. பேசாம இரு. மா, புயல் வெடிக்க போதா இல்ல அப்பாவோட மண்டை வெடிக்க போதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா. இவன் ஒருத்த சும்மா இருக்க மாட்டான். சும்மா இல்ல. இங்கலே அவன் யாருப்பா? சனிய இங்கே அவன் வல்லியா? உனத்தான் கட்டி போட்டிருக்கான்ல, நல்லதான் வருவான். உடனடியா அவன் இங்க வந்தாகணும். நான் போய் கூட்டிட்டு வரேன்ப்பா. ஏ சௌந்தரம், இப்ப எதுக்குல சனியனை கேக்குற? நான் தோத்து போனது ஆறால. நல்லா பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். புள்ளைகளை கடத்தி வச்சிருக்கேன். இவனுக்கு வெடிகுண்டு டைம் பாம் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். இம்புட்டு செஞ்சிருக்கேன். இது தெரிஞ்சு என்ன சனியனோட பேர் என்ன, இந்த சண்முகம் கடத்தினானா? அதனால எல்லா குழந்தையும் இவர் விட்டுட்டாராம். அவன் எப்படி அவுத்து விடலாம்? அவன் என்னையில கேட்கணும். அவன் இப்ப 6 தோத்து போய் நிக்காங்க. நான் தான் தோத்து போய் நிக்க. ஆமாப்பா, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். ஏலே பாரு, அவன் பிள்ளைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு சமூகம் மிரட்டினா பாவம் அவன் என்னல பண்ணுவான்? வேண்டாக்கா, பேசாதக்கா நீ. சாவட்டும், போய் சாப்பிட்ட செத்தா என்ன?
என்னத்த பெரிய உலகத்துல இல்லாத பேரை இவனுக்கு மட்டும் அவனோட பேரனுக்காக இப்போ என்ன நான் சாகர மாதிரில நிக்க வச்சிருக்கேன் இல்லையே முத்து பாண்டி வேண்டாலே வேணாம் வேணாம் அவனை உசுரோட கொண்டாட ஆண்டா அவனை போனமா கொண்டா போ போ சீக்கிரம் போ ஐயோ ஆத்தி ஐயோ எங்க என்னங்க இது என்ன பேச்சு இதெல்லாம் பாவம் அந்த சனி என்ன உங்க கூடவே இருந்து நாயை உழைச்சதுக்கு சாகடிக்க போறீங்களா என்னங்க இது நியாயம் சாகடிக்கத்தான் போறேன் பேரனை காப்பாத்தல இப்ப தாத்துல போய் சேர போறான் இப்ப என்ன செய்வாமே அப்பா கன் எடுத்துட்டு போறேன்ப்பா சனியனை போனமா அள்ளி போட்டு வரப்பா இலை இலை பாடி நில்லுங்க அவர்தான் அறிவில்லாம பேசுதாருன்னா நீங்களே ஏன் இப்படி கொலை பண்ண போறன்னு அலையுதிய வேணாங்க வழிய விடிய சகி அண்ணே மறுபடியும் இவர் பேச்சை கேட்டு தப்பு பண்ணாதண்ணே உனக்கு பதவி கூட இல்ல கொலை பண்ணிட்டா அதுக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும் இவர் இல்ல தயவு செஞ்சு யோசிச்சு பண்ண இலை ஐயோ ஐயோ என்னங்க பாடி என்னல இது இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் இலே முத்து பாண்டி அப்பன் சொல்லிட்டேன் வேற யாரையும் நீ கண்டுக்காத போ ஐயோ மாமா போறப்பா போனமா கொண்டு வர இலை என்னங்க வேணாங்க என்னங்க பாடிங்க போய் தொலைட்டோம் ஏங்க ஏற்கனவே அவனுக்கு வேலை போச்சு பதவி போச்சு இப்ப கொலைகாரனா மாத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்ப போதியலா ஏன் மாமா ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தவரு உங்களால தானே சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கின அப்படி இப்ப பெத்த பையன் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்க போகுதீங்களா ஏன் மாமா இப்படி பண்ணுதிய என்ன என்ன பெரிய வாழ்க்கை நாசம் எங்க தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க அவனுக்கு ஒரு போனை போட்டு வேண்டான்னு சொல்லி திரும்பி வர சொல்லுங்க அவன் முட்டா பையன் முரட சனி என்ன கொண்டு போட்டுற போறாங்க என்ன என்ன முரட போச்சு எல்லாம் போச்சு நெசமாவே இந்த மனுஷன் பைத்தியமா மாறினாரு போல தெரியுது இந்த பாண்டி பையில யாரால தடுத்து நிறுத்த முடியும் ஐயோ இப்ப எனக்கு பயமா இருக்கே என்ன பண்றது மா விடுமா அந்த பக்கம் போனா நீ சாணில வலிக்கு விழுவன் தான் சொல்ல முடியும் நான் சாணிக்குள்ள தலைகீழாதான் குதிப்பேன்னா என்ன செய்ய முடியும் கொலையும் பண்ணிட்டு ஜெயிலுக்கும் போய் உட்காரட்டும் 10 வருஷம் கழித்துனாதான் புத்தி வரும் ஐயோ சனி என்ன பாவம்ல இவங்க கூட சேர்ந்து கூத்தடிச்ச மனுஷன்தான் ஆனாலும் ஒரு உசுரை எடுக்கிறது பாவம் இல்லையா எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் இருக்காவ எனக்கு புரியலையே ஐயோ யார வச்சு இந்த பாண்டி பையில நிப்பாட்டுறதுன்னு தெரியலையே அத்தை உள்ள வாயே அத்தை வாத்து வா இலை சவுந்தரம் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்ன பிரச்சனை போன் அடிக்கி யாரு எல்லாம் உன் மைனி தான் எசக்கி என்னல சொல்லு என்னாச்சங்க அண்ணே என்ன செய்யறதுனே தெரியாம தானே இப்ப உனக்கு போன் பண்ண இந்த வீட்ல நிலவரமே சரியில்லைன்னு ஆமா எலெக்ஷன்ல தோத்தா வீடு இடம் வீடு மாதிரிலாம் இருக்கும் ஒரு வேணா தீபாவளியா கொண்டாடுவாவ இல்லை இப்போ உனக்கு என்னல வேணாம் அதை சொல்லு ஐயோ அண்ணன் மாமா தோத்ததுக்கு அந்த சனியன் தான் காரணமா பேரனை காப்பாத்துறதுக்கு எல்லா புள்ளைகளையும் விட்டுட்டாராம் இல்லை வைத்தியக்காரனா இருந்தாலும் பேரனை கடத்தி வச்சா விடுதாமல செய்வான் அது தப்பா அதனால சனியனை கொன்னு பணத்தை கொண்டு வான்னு
மாமா என் வீட்டுக்காரர் துப்பாக்கியோட அனுப்பி வச்சிருக்காவோ. தயவு செஞ்சு அவரை நிப்பாட்டி விடுன. ஏலே என்னத்துக்கு அந்த சனி என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அந்த தகுனியெல்லாம் அப்படிதான்ல சாவிட்டேன். டேய் என்னடா ஆச்சு? என்ன சொல்றா? ஏலே இரு சனியனை கொண்டா அவன் புருஷன் தான் ஜெயிலுக்கு போவான்ற அறிவு கூட இல்லாதவனை எதுக்குல என்னை போய் தடுக்க சொல்லுத? இப்ப தடுத்தா கூட ஏற்கனவே அவன் மேலதான் ஒரு விசாரணை இருக்க. அதான் தண்ணி டேங்க்ல விஷத்தை கலந்த விசாரணை இருக்கலாம். எப்படியும் அதுல ஜெயிலுக்கு போவான் தானே. அவன் களி தின்னம்னு எழுதிருக்கல, எதுக்கு அவனை போய் தடுத்துக்கிட்டு? எப்படியாவது சனியனை காப்பாத்துன. கேடி போன குடு, நான் பேசுதேன். கிளே என்னல பேசுத நீ? அவன் வெளியில இருந்தா இன்னைக்கு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் தங்கச்சி கூட சந்தோஷமா வாழ்வால. அவன் தான் முட்டா பையன். அவனுக்கு கொஞ்சம் அறிவு வந்தாலும் எசக்கிய கொண்டாடி வச்சுக்குவான். இவளோட வாழ்க்கைக்காவது அவனை தடுத்து நிறுத்தல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அத அவனெல்லாம் திருத்த முடியாது. எதுக்கு நேரத்தை ஏல என்ன பண்ணுத? ஹலோ எசக்கியா அம்மாவா? நான் தாண்டி பேசுதேன். முதல்ல அழாம ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. டேய் வாடா போலாம். என்ன ஆச்சு? எங்க என்னை கூப்பிடுத? டேய் வாடா போலாம் போ. அப்போ ஒரு பைத்தியம்னா ஒரு அண்ணன் ஒரு பைத்தியம், அம்மையும் லூசா இருக்கு, இவ்வளவு அப்படி இருக்கா? போலாம் மாமா போடா. இந்த விஷயத்த நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். நில்லுல. ஏய் எலா உன போனமா கொண்டு வரத எங்க அப்பனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நில்லுடா. உங்க குடும்பத்துக்கு நாயா உழைச்சனே, அதுக்கான பரிசா இது. என்ன சொல்றீங்கய்யா? உன்னை சுட்டு தள்ளுறதுல தப்பே இல்லடா. டேய் இப்ப ஏதோ வெடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சுல? அது ஒண்ணும் இல்லல, நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டலா. அதான் அந்த வெட்டிகளி பையன் ஏதோ வேட்டு வெடிக்காம போல இருக்கு. அது இல்லடா, இது வேற ஏதோ ஒரு சவுண்ட். வேற என்ன சவுண்ட் கேக்கு? இல்ல அறிவு என்ன காப்பாத்தியா? மணி பாப்பா என்ன காப்பாத்துங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். ஏன் போலீஸ் உன்னை தேடுதா? இல்ல ஆமா. இப்ப இல்லையா ஆமாவா? போலீஸ் தான், ஆனா இப்ப போலீஸ் இல்ல பாப்பா. இல்ல என்ன உளறுத? இல்ல முத்துப்பாண்டி என்ன சுட்டுக்குள்ள மிரட்டுறாரு. கடவுள் புண்ணியத்துல குறி தப்பிருச்சு. நான் உயிர் பொழைச்சிட்டேன் பாப்பா. முத்துப்பாண்டி கிட்ட மாட்டினா என் சோழிய முடிச்சிருவாப்ல. நீ தெளிவா தானே சொல்லுத? உன்னை போட்டு தள்ளலாம் தானே இந்த ஊருக்கு நல்லது. சமூகம் அப்படி எல்லாம் சொல்லாத சமூகம். குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்த பரதேசி தானே நீ? பரணி பாப்பா நான் கலக்கலன்னா உங்க அப்பா விட்டு வர என்ன? ஐயா சமூகம், உன் மச்சான் என்ன சுட்டுக்குள்ள பாக்குறாரு. என்ன எப்படியாவது காப்பாத்தியா? உன் கால்ல வேணாலும் விழுறேன். எதுக்கு என் கால்ல விழுத? உனக்கு சுடுதானே, அவன் கால்ல போய் விழு. ஐயா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறியா? நீ நினைச்சா மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். வேற எங்க போனாலும் என்ன விரட்டி சுட்டுருவாரு. ஏதாவது பண்ணுடா, விட்டா இந்த ஆள் செத்து போயிடுவாரு. முத்துப்பாண்டி கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிடுவான். ஏதாவது பண்ண. தனியா நான் கேட்கிற கேள்விக்கு நீ உண்மையா பதில் சொன்னீனா நான் உன்னை காப்பாத்துதேன். உனக்கு அந்த கோயில் நகைலாம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? என்ன உனக்கு உன் உயிர் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப சொல்லு, என்ன யோசிக்கிற? இல்ல சத்தியமா எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மைய சொன்னா உயிரை காப்பாத்தலாம். இல்ல
நாளைக்கு பால் தான். அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உனக்கு விஷயம் தெரியும், நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா நான் சொல்ற விஷயம் மாதிரியே அப்படியே போய் அச்சு பிசங்காம முத்துப்பாண்டிகிட்ட சொல்லு. உன்னை அவன் தொடவே முடியாது. இங்கிட்டு வா. நல்ல ஐடியா, நான் வரேன். என்னடா இது, அவன் கிட்ட மிரட்டி உண்மையை வாங்காம ஐடியா கொடுத்து அனுப்புற? இல்ல இப்ப ஐடியா கொடுத்தோன்னே எப்படி தைரியமா ஓடுதான் பார்த்தல. அதனால நகை எங்க இருக்குன்ற விஷயம் சனியனுக்கு தெரியும்ன்றது இப்ப எனக்கும் தெரியும்ல. இல்லே இப்ப அவனை புடிச்சோன்னு வச்சுக்க, உயிர் பயத்துல சொல்லவே மாட்டான். நல்லா ஓடி களைச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போய் கேட்பான். இல்லே இனி நம்ம ஆட்டம் ஆரம்பம்ல.